ஸ்லோகா 21 இதே தான். ஸோ இதுக்கு என்ன இன்னொரு ஒரு நோட் பண்ணிக்கோங்க. என்ன ஒரு விசேஷம் இந்த ஸ்லோகத்துக்குனா, இது வந்து சர்வதோஷ நிவாரிணி, மனசாந்திக்காகவும் சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்லோகம். ஸோ நீங்கள் வந்து அந்த ஸ்ரீராம ராம ராமேத்தி பின்னாடி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வரதை வந்து நீங்கள் 3 வாட்டி சொன்னாலே முழு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னதுக்கு ஈக்குவலண்ட்டுன்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி இந்த ஸ்லோகம் வந்து எடுத்து 4 லைன் இதை எடுத்து சொன்னால் நம்மளுக்கு சர்வதோஷ நிவாரிணி அண்ட் நம்மளோட அந்த மென்டல் பீஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லோகம் 21. அமிர்தாம்சூத் பவோ பீஜம் சக்திர் தேவகி நந்தனஹ திரிசாமா ஹிருதயம் தஸ்ய சாந்தியர்த்தே வினியுஜ்யதே. அமிர்தாம்சூத் பவோ பீஜம். திருப்பி சொல்லுங்கப்பா. அமிர்தாம்சூத் பவோ பீஜம். சக்திர் தேவகி நந்தனஹ திரிசாமா ஹிருதயம் தஸ்ய சாந்தியர்த்தே வினியுஜ்யதே. ஸோ இந்த ஸ்லோகத்தோட மீனிங் பேசிக்கலாக என்னென்னா, முன்னாடி இது மாதிரியே தான் ஒரு செய்யுள் இதுனா எந்த மாதிரி ஒரு ரூல் ஃபாலோ பண்ணி எழுதுவாங்களோ அதே மாதிரி ஒரு ஸ்லோகத்துக்கும் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, எது அதோட ஸ்ட்ரென்த்து, எது அதோட ரியல் அந்த பல்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, பல்ஸ் ஆஃப் தட் ஃப்ரேஸ் ஆர் லைன் ஆர் ஸ்லோகம். ஸோ அந்த ஒரு ஹிருதயம் அப்படிங்கிறது எது, அதே மாதிரி பர்பஸ் என்ன, பேசிக்கலாக இந்த முழு ஸ்லோகத்தோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுறது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். அமிர்தாம் சூத் பவோ பீஜம். பீஜம் அப்படிங்கிற வார்த்தை சான்ஸ்கிரிட் வார்த்தைக்கு மீனிங் வந்து காஸ் ஆர் விதை ஆர் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆதாரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் பீஜம். ஸோ இந்த ஸ்லோகத்துக்கு, இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பீஜம் என்னது அப்படின்னா அமிர்தாம் சோத்பவோ பீஜம். அமிர்தாம் சோத்பவோ அப்படின்னாலே சந்திரவம்சத்தில் உதித்த மகாவிஷ்ணு, அவர் தான் இந்த முழு ஸ்லோகத்துக்கே உரியவர், முழு ஸ்லோகத்தோட ஆதாரம். யாரு? சந்திரவம்சத்தில் உதித்தவன். லார்ட் கிருஷ்ணா வாஸ் பார்ன் இன் லூனார் ரேஸ், whereas லார்ட் ராமா வாஸ் பார்ன் இன் சோலார் டைனாஸ்டி. ஸோ அமிர்தாம் சூத்பவோ அப்படின்னாலே சந்திரவம்சத்தில் உதித்தவன் அப்படின்னு அர்த்தம். அமிர்தம் இந்த பார்க்கடலை கடையும் போது என்ன ஆகுது, அதுலேருந்து வந்தது சந்திரன், அதுலேருந்து அழகான சந்திரனும் வெளியில் வந்தது. ஸோ அந்த சந்திர இதுலேருந்து உதித்தவர் தான் மகாவிஷ்ணு. ஸோ அவருக்குண்டான ஒரு ஸ்லோகம் தான் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம். அமிர்தாம் சோத்பவோ பீஜம். ஸோ அந்த பீஜம்ங்கிறது நத்திங் பட் அதுதான் முழு ஆதாரம், விதை, காரணம் எல்லாமே. சக்தி தேவகி நந்தன. இந்த ஸ்லோகத்தோட சக்தி என்ன அப்படின்னு பார்த்தா மகாவிஷ்ணு. ஹூ இஸ் மகாவிஷ்ணு அகெயின்? தேவகி நந்தன, தேவகியோட புத்திரன், மைந்தன். அதுதான் இந்த ஸ்லோகத்தோட சக்தி. சக்தி தேவகி நந்தனக. எது இதோட பல்ஸ்? ஹிருதயம் அப்படின்னா திரிசாமா ஹிருதயம் தஸ்ய. திரிசாமானா இங்கே இருக்கிற அனைத்து வேதங்கள், சாம வேதம், எல்லா வேதங்களையும் யாரை பற்றி போற்றி புகழ்ந்து பாடுகிறார்களோ, முனிவர்கள், ரிஷிகள், எல்லா ஞானிகள் யாரை பற்றி அதிகமாக போற்றி பாடுகிறார்களோ எல்லா வேதங்கள்லையும், எஸ்பெஷலி சாம வேதத்தில் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து இந்த ஸ்லோகத்தோட ஹிருதயம். நத்திங் பட் அகெயின் லார்ட் விஷ்ணு. ஸோ அவர் தான், அவரோட இந்த புகழுக்குரிய எல்லா நாமங்கள் தான் இந்த ஸ்லோகத்தோட ஹிருதயம், பல்ஸ். சாந்தியர்த்தே வினியுஜ்யதே. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் என்டையர் சஹஸ்ரநாமம் அப்படின்னா சாந்தியர்த்தே. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னல சர்வதோஷ நிவாரிணி, அதுக்கப்புறம் மனசாந்திக்காக சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்லோகம். ஸோ அதுதான் இதோட பர்பஸ். சாந்தியர்த்தே வினியுஜ்யத்தே அப்படின்னா அட்டைன்மெண்ட் ஆஃப் பீஸ். ஸோ அதுதான் இதோட யூட்டிலிட்டி ஆர் பர்பஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அமிர்தாம் சோத்பவோ பீஜம். ஒரு அனாலஜி வந்து சொன்னோன்னா, இப்போ வால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்வாட் எடுத்துட்டோன்னா அதை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும். எப்படி பண்ணுவோம்? அது எதால் ஆயிருக்கு, அதுதான் அதோட இது ஆதாரம் இல்லையா? அயன் அந்த இதனால உருவாக்கப்பட்ட அந்த நைஃபோ ஸ்வாடோ அதுதான் அதோட ஆதாரம். அதோட கூர்மையான முனை இருக்குல்ல, அந்த ஷார்ப்பான அந்த எட்ஜு, அதுதான் அதோட ஸ்ட்ரென்த்து.
இல்லையா? அதுக்கு தான் தீட்டி தீட்டி வச்சுப்பாங்களே நம்ம சாதாரணமாக காய் வெட்டுற கத்தி கூட. ஸோ எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கோ அதுதான் அதோட ஸ்ட்ரென்த்து. திரிசாமா ஹிருதயம் தசி, அதோட ஹிருதயம்ங்கிறது என்ன? அதோட அந்த வாளோட அந்த தகடு பார்ட் இருக்குல்ல, அதுதான் வந்து அதோட ஹிருதயம். அது உடஞ்சிடுத்துனா அதுக்கு யூஸே கிடையாது. ஸோ அதுதான் வந்து ஒரு ஹார்ட் ஆஃப் தட் என்டையர் ஸ்வாட். அப்புறம் அதோட பர்பஸ் என்ன? சத்ருக்களை அழிக்கிறது. இப்போ வாள்னு எடுத்துட்டோன்னா சத்ருக்கள் எனிமீஸை இது பண்ணுறது, அழிக்கிறது வந்து அதோட பர்பஸ். அதே மாதிரி நம்ம காய் வெட்டுற கத்தி எடுத்துகிட்டா நம்மளுக்கு எல்லாத்தையும் வெட்டி இது பண்ணுறது, துண்டு துண்டாக வெட்டி கொடுக்கறது அதோட பர்பஸ். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்லோகம், இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட எல்லா கேரக்டரிஸ்டிக்கில் அது வந்து எதனால் அதோட இது என்ன, சக்தி என்ன, தேவகி மைந்தன் கிருஷ்ணனை பற்றி சொல்கிறது. அதுக்கப்புறம் அதோட காரணகர்த்தா யார், விதை ஆதாரம் யார், அந்த ஸ்லோகத்துக்கு முக்கிய கடவுள் யார், அதுவும் மகாவிஷ்ணு. ஸோ அவர் வந்து சந்திர வம்சத்தில் உதித்த பகவான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, அதோட பல்ஸ் ஹிருதயம் எது அப்படின்னு பார்த்தா எல்லா வேதங்களையும் போற்றி புகழப்பட்ட ஒரு கடவுளோட நாமங்களை பற்றி தான் நம்ம சொல்கிறோம். அதுதான் வந்து அதோட ஹிருதயம், பீட்டு. சாந்தியத்தை வினியுஜ்யத்தை, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் தி ஸ்லோகம்ஸ்ன்னு பார்த்தா டு அட்டைன் இமோஷனல் பீஸ். ஸோ அதுதான் இதோட ஃபைனல். வினியுஜ்யத்தைனா அட்டைன்மெண்ட்டு, வாட் டு அட்டைன்னா சாந்தியத்தை, சாந்தி, விச் இஸ் நத்திங் பட் பீஸ். ஸோ அதுதான் இந்த ஸ்லோகா 21ஓட அர்த்தம். புரியுதா?